ஓம் சாந்தி. 4/1/2024 சாக்கார முரளியின் சாரம். எளிமையான குழந்தைகளே, முக்கியமானது நினைவாகும். முக்கியமானது நினைவு யாத்திரையாகும். நினைவின் மூலமாகவே ஆயுள் அதிகரிக்கும். விகர்மம் விநாசமாகும். நினைவில் இருப்பவர்களின் மனநிலை மற்றும் நடத்தைகள், பேச்சுக்கள் மிகவும் முதல் தரமானதாக இருக்கும். அதில் பாபா நினைவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத இந்த சாரத்தில் புரிய வைக்கிறாரு. கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுக்கு தேவதைகளை காட்டிலும் அதிகமான குஷி இருக்க வேண்டும். ஏன்? குழந்தைகளாகிய உங்களுக்கு தேவதைகளை விடவும் அதிக குஷி ஏன் இருக்க வேண்டும்? பதில்: ஏனெனில் உங்களுக்கு இப்பொழுது மிகப்பெரிய லாட்டரி கிடைத்திருக்கின்றது. பகவான் உங்களுக்கு படிப்பிக்கின்றார். சத்யுகத்தில் தேவதைகளுக்கு படிப்பிக்கின்றனர். இங்கு மனிதர்களுக்கு படிப்பிக்கின்றனர் இந்த கலியுகத்தில். ஆனால் ஆத்மாக்களாகி உங்களுக்கு சுயம் பரமாத்மா படிப்பித்துக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் இப்பொழுது சுய தரிசன சக்கரதாரிகளாக ஆகிக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களிடத்தில் அனைத்து ஞானமும் இருக்கின்றது. தேவதைகளிடத்திலும் இந்த ஞானம் கிடையாது. அதனால தான் பாபா புரிய வைக்கிறாரு, உங்களுக்கு அளவு கடந்த குஷி இருக்கணும். தேவதைகளை விட அதிகமான குஷி இருக்கணும். ஏன்னா சத்தியுகத்தில் தேவாத்மாக்களுக்கு பாடத்தை சொல்லித்தர்றாங்க. இந்த கலியுகத்தில் மனிதர்களுக்கு பாடத்தை சொல்லித்தர்றாங்க. ஆனால் உங்களுக்கு மட்டும் பரம்பிதா பரமாத்மா பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அவர் கற்றுத்தரக்கூடிய இந்த பாடம் உங்களை சுய தரிசன சக்கரதாரியாக ஆக்கி கொண்டிருக்கிறது. அனைத்து விதமான ஞானமும் இப்போ உங்களுக்கு பரமாத்மா மூலமா கிடைச்சிக்கிட்டு இருக்க. அப்படிங்கிற ஒரு ஞானத்தை நல்லா நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா அதிகமான அளவு கடந்த குஷி நமக்கு அனுபவமாகுது. பாடல்: விழித்தெழுங்கள் நாயகிகளே, விழித்தெழுங்கள். பாபா இன்னைக்கு நாயகன் ரூபத்தில் வந்து நாயகிகளை எழுப்பிட்டு இருக்கிறாரு. ஓம் சாந்தி. உணவு சமைக்கும் பொழுது, காரியங்கள் செய்யும் பொழுது குறைந்ததிலும் குறைந்தது 8 மணி நேரம் என்னை நினைவு செய்யுங்கள். அப்பொழுதுதான் கர்மாத்தீத் நிலை கடைசியில் ஏற்படும். அதாவது கர்மாத்தீத் நிலை அவசியம் அந்த நிலை அடையணும். அது கடைசியில் தான் அந்த நிலை ஏற்படுது. ஆனால் அதற்காக குறைந்ததிலும் குறைந்தபட்சம் 8 மணி நேரம் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். சிலர் இப்படி சொல்கிறார்கள், நான் 6-8 மணி நேரம் யோகாவில் இருக்கின்றேன் என்று கூறுகின்றனர். அப்படியெனில் பாபா ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதிகமானவர்களுக்கு வெட்கம் வருகின்றது. சார்ட் எழுதுவதில்லை. அரை மணி நேரம் கூட நினைவில் இருக்க முடிவதில்லை. முரளி கேட்பது என்பது நினைவு செய்வது கிடையாது. நீங்கள் வருமானம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். நினைவு வேற, முரளி வகுப்புக்கு வந்து முரளி கேட்பது வேற. அதில் ஒரு சிலர் எப்போ பார்த்தாலும் முரளிலேயே இருந்துட்டு இருப்பாங்க. அதை வந்து நினைவு செய்வது அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் வருமானம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். நினைவில் இருக்கும் பொழுது கேட்பது நின்று விடுகின்றது. நினைவுங்கிறது என்ன? தன்னை ஆத்மா என உணர்ந்து கொண்டு பரமாத்மா பரந்தாமத்தில் இருக்கிறாரு, அந்த மகா ஜோதியை நான் சந்திக்க போறேன் சொல்லி மனம் புத்தி ரெண்டையுமே ஈடுபடுத்தி பரமாத்மா அப்பா கிட்ட அன்பு வைப்பது தான் நினைவு. அதனால முரளி கேட்கும் பொழுது இந்த மாதிரி பாபாவுடைய நினைவு நின்று விடுகிறது. நினைவில் இருந்து முரளி கேட்டேன் என்று சில குழந்தைகள் கூறுகின்றனர். ஆனால் இது நினைவு கிடையாது. பரமாத்மா சொல்றாரு, பகவானுடைய மகாவாக்கி கேட்கிற அந்த உணர்வில் இருந்து நீங்க முரளியை கேட்டிருக்கலாம். மற்றபடி இதை யோகம், நினைவு யாத்திரை, நினைவு என்று சொல்ல முடியாது.
பாபா சுயம் கூறுகின்றார், நான் அடிக்கடி மறந்து விடுகின்றேன். பிரம்ம பாபா சொல்றாரு, நான் அடிக்கடி மறந்து விடுகின்றேன். நினைவில் சாப்பிடுவதற்கு அமர்கின்றேன். பாபா, நீங்கள் அவ்வியக்தமாக இருக்கின்றீர்கள், நீங்களும் சாப்பிடுகின்றீர்கள் என்று எப்படி கூறுவேன்? நானும் சாப்பிடுகின்றேன், பாபாவும் கூடவே இருக்கின்றார் என்று சிலர் பிறகு கூறுகின்றனர். முக்கியமானது நினைவு யாத்திரையாகும். அதாவது பாபா கூடவே இருந்து எப்படி சாப்பிடணும், அவர் தான் அவ்வியக்தம் ஆயிட்டாரே, இப்படியெல்லாம் நினைக்கிறாங்க. அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் சூக்ஷ்மத்தில் முன்னாடி உட்காந்துருக்கீங்க, நீங்களும் சாப்பிட்றீங்க, நானும் சாப்பிட்றேன், பாபா புரிய வைக்கிறாரு. இது கரெக்டு தான். ஆனால் நினைவு யாத்திரை என்பது வேறே. ஆக முக்கியமானது நினைவு யாத்திரையாகும். முரளிக்கான பாடம் முற்றிலும் தனிப்பட்டதாகும். நினைவின் மூலமாகவே தூய்மையாகின்றீர்கள். ஆயுள் அதிகரிக்கின்றது. நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, விகர்மம் விநாசம் செய்ய அல்லது ஆயுளை அதிகப்படுத்துவதற்காக நினைவு யாத்திரையில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். நினைவின் மூலமாகவே பாவனமாக ஆவீர்கள். ஆகவே குறைந்ததிலும் குறைந்தது 8 மணி நேரம் நினைவிற்கான சார்ட்டை உருவாக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தேவதைகளை போன்று இனிமையானவர்களாக ஆக வேண்டும். இப்படி அப்படி வார்த்தைகளை பேசுவதற்கு பதிலாக பேசாமலே இருப்பது நல்லது. ஆன்மீக அல்லது ஸ்தூல சேவை செய்து தந்தையின் நினைவில் இருந்தால் ஆஹா பாக்கியம். அதாவது எந்த ஒரு காரியம் செய்தாலும் சேவை செய்தாலும் தந்தையினுடைய நினைவில் இருப்பது இது மிகப்பெரிய முக்கியமான விஷயமாகும். அப்படி இருந்தாலும் கூட அப்படிப்பட்ட குழந்தைகள் பாக்கியசாலிகளான குழந்தைகள் தான். இன்றைய வரதானம், சேவையில் இருந்து கொண்டே கர்மாத்தி ஸ்திதியை அனுபவம் செய்யக்கூடிய தபஸ்வி மூர்த்தியாகுக. சேவையில் இருந்து கொண்டே கர்மாத்தி நிலையை அனுபவம் செய்யக்கூடிய தபஸ்வி மூர்த்தியாகுக. கர்மாத்தித் நிலை அப்படிங்கிறது எதுவுமே ஒட்டாத நிலை. வெற்றி, தோல்வி, மானம், அவமானம், சுகம், துக்கம், புகழ்ச்சி, இகழ்ச்சி, இதெல்லாத்திலிருந்து விடுபட்ட நிலையை அனுபவம் செய்யக்கூடிய தபஸ்வி மூர்த்தியாகுக. விளக்கம்: நேரம் குறைவாக இருக்கிறது, ஆனால் சேவை அதிகமாக இருக்கிறது. சேவையில் தான் மாயா வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சேவையில்தான் சுபாவம் தொடர்பில் விரிவு ஏற்படுகிறது. சுயநலமும் கூட மறைந்திருக்கின்றது. இதில் சிறிதளவு சமநிலை குறைகிறது என்றாலும் கூட மாயா புது புது ரூபத்தை தாரணை செய்து வந்து விடுகிறது. ஆகவே சேவை மற்றும் தனது மனநிலை சமநிலையில் வைப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள். எஜமானராக இருந்து கொண்டு கர்மேந்திரங்கள் என்ற பணியாட்களிடமிருந்து சேவைகளை வாங்குங்கள். மனதில் ஒரு பாபாவை தவிர வேறு யாருமில்லை என்ற நினைவை எமர்ஜ் செய்யுங்கள். இப்படி எமர்ஜ் செய்யும் பொழுது, அதாவது வெளிப்படுத்தும் பொழுது, கர்மாத்தி ஸ்திதியின் அனுபவசாலி தபஸ்வி மூரத் என்று சொல்லலாம். எவ்வளவு நல்ல ஒரு அழகான வரதானத்தை பாப்தாதா இன்னைக்கு நம்ம கொடுத்தாரு. அடுத்த ஸ்லோகன்: காரணம் என்ற எதிர்மறை உணர்வை சமாதானம் என்ற ரூபத்தில் நேர்மறையாக மாற்றுங்கள். காரணம் என்ற எதிர்மறை உணர்வை சமாதானம் என்ற ரூபத்தில் எதிர்மறையாக மாற்றுங்கள். இன்றைய அவ்யக்த அமைதிக்கான பாயிண்ட்: அவ்யக்த அமைதியின் மூலம் டபுள் லைட்டில் பரிஷ்தா மனநிலையை அனுபவம் செய்யுங்கள். பரிஷ்தா ஸ்திதியை அனுபவம் செய்வதற்காக எந்தவிதமான வீணான எதிர்மறையான எண்ணம், வார்த்தை மற்றும் செயலில் இருந்து விடுபட்டிருங்கள். வீணான மற்றும் எதிர்மறையானது
இந்த சுமையினால்தான் ஆழமான அமைதியை நீண்ட காலத்திற்கு அனுபவம் செய்ய விடுவதில்லை. இந்த வீணானது எதிர்மறையான எண்ணம், வார்த்தை, செயலாகப்பட்டது. இது மிகப்பெரிய சுமை. இந்த ஒரு சுமை என்ன செய்யுது அப்படின்னா, ஆழமான அமைதியை நீண்ட காலத்திற்கு அனுபவம் செய்ய விடுவதில்லை. இப்பொழுது வீணான சுமையிலிருந்து சதா லேசானவராகி டபுள் லைட் ஃபரிஷ்தா ஆகுங்கள். அச்சா, நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய், தந்தை, பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.